வணக்கம் நண்பர்களே, ஆயக்கலைகள் இயக்க 64 சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். நான் இதை ரொம்ப சிம்பிளா எப்படி ஈஸியா டக்குன்னு செய்யறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் வந்து பாசிப்பருப்பை ஏற்கனவே வேக வச்சுட்டு அப்புறம் பச்சரிசி மாவுலாம் பிணைஞ்சு வச்சுட்டு ரெடியா எப்படி செய்யறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்படி நம்ம ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த பால் கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்து பண்றேன். இந்த பால் கொழுக்கட்டையை நீங்க பாசிப்பருப்பு சேர்க்காம இதே ப்ராசஸ்ல செய்யலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே குக்கரில் வந்து பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் தான் வேக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக சட்டியில் வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா மிக்சியில் வந்து ஆறினதுக்கப்புறமா அரைச்சி கூட எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பெரிய சட்டியில் கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 100 பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 100 பாசிப்பருப்புக்கு 1/4 கிலோ வந்து பச்சரிசி மாவு வந்து நம்ம இடியப்ப மாவுக்கு பிசைகிற மாதிரி சூடாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் சூடாக நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மாவுல ஊற்றி நல்லா கிளறி வச்சிருங்க. ஒரு கரண்டி வச்சு கிளறி வச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதை ஆறுனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து 1 கப்பு, பால் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கறதுக்காக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ வெல்லம், 100 பாசிப்பருப்புக்கு 1/4 கிலோ பச்சரிசி மாவு, 1/2 கிலோ வெல்லம் தேவைப்படும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த பாசிப்பருப்பை ஒரு சட்டியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து முறுக்கு அச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த பச்சரிசி மாவை உள்ள வச்சுட்டு நம்ம புழிஞ்சு விட வேண்டியதான். நீங்கள் முறுக்கு அச்சில் தான் இதை புழிஞ்சு விடணும்னு இல்லை, நார்மலாக கையால் உருண்டை உருட்டியோ இல்லை கையாலே நீட்ட ஷேப்பில் நம்ம குலோப் ஜாம்லாம் செய்கிற மாதிரி நீட்ட ஷேப்பில் உருண்டை ஷேப்பில் அப்படி இந்த மாதிரி ஷேப்ஸாக கூட நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இது வந்து முறுக்குல அச்சில் பண்ணிவிட்டு மீதியை வந்து உருண்டை உருட்டி போடுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்ச இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீதி இதை வந்து நம்ம புளியலாம். இப்போ வந்து இந்த வெல்லம் வந்து இதுக்கு நான் 1/2 கிலோ சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் தட்டிட்டு நீங்கள் 1-2 தட்டி சேர்த்தாவே வந்து அந்த கொதிக்கிறதுலேயே வந்து வெல்லம் கரைஞ்சிரும். உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணாத வெல்லம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் தட்டிட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மண் இருக்கலாம், இதில் வந்து மண் இல்லாத வெல்லம் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் முறுக்கச்சில் மாவு வச்சு ஒவ்வொரு கொதி வந்ததுக்கப்புறமா மீதி இருக்க மாவை புழிஞ்சு விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் அதுக்கப்புறம் நம்ம எல்லா மாவுமே அதில் புழிஞ்சாச்சு. எல்லாமே புழிஞ்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம வெள்ளம்லாம் கரைஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக சேர்த்திங்கன்னா எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து தேங்காய் பால் அதோட சேர்த்து அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ராசஸ் முடிஞ்சுது. இவ்வளோதான். இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் தேங்காய் பாலுக்கு தேங்காய் அரைக்கிறப்ப 2 அல்லது 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம இதில் வந்து பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பால் கொழுக்கட்டை வந்து போக போக கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டி ஆகிட்டே போகும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இதோட டீட்டெயிலாக மாவு பிசைறது பருப்பு வேக வைக்கிறது எல்லாத்தோடையும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இனிப்பு சுகை வந்து இது வந்து இந்த 100 பாசிப்பருப்பு அது அப்புறம் 1/4 கிலோ பச்சரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 1/2 கிலோ வெல்லம் உங்களுக்கு வேணும்னா ஒரு வெல்லம் பாதி வெல்லம் குறைச்சும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா பாதி வெல்லம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. உங்களோட சுவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பாய்.